என்னை பொறுத்த வரைக்கும் சுரேசாலை மட்டுமல்ல கோத்தபாய ராஜபக்சகள்ல இருந்து அந்த பிரதான சூத்திரதாரியை கொண்டு போய் போடும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நாடகம் என்று தான் எனக்கு சொல்ல வேண்டும். எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு எலும்பு கூடுதலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற செம்மணியில. ஆனா அந்த கதை யாருமே கதைக்கிறல. எந்த மீடியாவிலுமே செம்மணியில குறுக்கும் நெருக்குமாக போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேல இருக்கு. ஆனா அதை யாருமே கதைக்கிறல. எங்கிட்ட பின்னுக்கு இருக்கிற தமிழக கட்சி உடைய கதைக்கு மறந்திருக்குது. கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு சுத்துமாத்த அரசியலையே எடுத்து பழக்கப்பட்டு இருக்கின்ற நபராக அந்த சுத்துமாத்த அரசியல் ஊடாக தாங்களுடைய இருப்பை அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க தொல்லியல் திணைக்களம் புத்த சாசன அமைச்சருக்கு. குருந்தூர் மலையில எந்த தமிழ் இந்துக்களுடைய அடையாளமே இருக்கல நேற்றைய கடிதம் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு இருந்து ஒன்றார் அந்த கிள்ளோச்சி நடந்த ஒரு ஆள் காட்சி ஓணிக்குது. வவுனியாவில் இருந்து வவுனியா வெண்ணி உங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன் இல்லையா? அந்த குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தால் வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது. திறமையான பாடகர், அதே போன்று தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய எழுச்சி பாடல்களை பாடியிருக்கின்றார். உண்மை, அதை அவரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் கூட எப்பொழுதும் கூட சொல்லுகின்றேன், நீங்கள் எழுச்சி பாடல்களை பாடுவதை நிறுத்த வேண்டாம். தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு வந்து பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபரை இன்றைய தினம் பிடிஏ என்று சொல்லுகின்ற சார்ஜ், அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம் அவருக்கு போடப்பட்டிருந்தது. கூடுதலாக பார் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக பார் வியாபாரிகள் இருக்கின்ற மாவட்டம். நாங்கள் கடந்த காலங்களில் அந்த தேர்தலுக்காக அந்த பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே அங்க இருக்கின்ற மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் மட்டக்களப்புல போய் லைப்ரரியை துறக்க சுமந்திரனால 7 வேண்டாம். மட்டக்களப்ப ஏன் இவருக்கு போய் ஜனாதிபதியோட காய்ச்சி தம்பி சங்கீதம் எடுக்கல. அடே எல்லாம் நாடகமடாப்பா. நான் என்னமோ இந்த நடராஜ சிலை வைப்பதற்கு எதிரானவன் என்கின்ற ஒரு கருத்தினை விதைத்திருக்கின்றார். உண்மையிலே இந்த நடராஜன் உண்மையிலே எனக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஹயத்ரமேன் சொல்றார், தமிழீழம் வேணும் எங்களுக்கு, தமிழீழம் இல்லாம நாங்கள் வாழ மாட்டோம், வாங்கோ தமிழீழத்தில் வாழுவோம். இங்க எல்ஓசியில இருக்கிற உங்களோட பங்குகள் எல்லாத்தையும் வித்து போட்டு யாழ்ப்பாணம் போவோம். உங்களோட ஏதோ ஒரு நாடுகளில் மூண்டு வச்சிருக்கிறீர்கள் தானே, எல்லா பிள்ளை ஊட்டிகளையும் கொண்டு யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்போம். உங்களோட அடே நீங்கெல்லாம் ஒரு காலத்தில் கடைசியா தமிழ்ல விடுதலை புலிகள் சாயக்கல்ல கடைசி கோலையும் போன் ஆஃப் பண்ணி போட்டிருந்தார்கள். மாகாணத்தில் இல்லை, உங்களுக்கு அல்ல, கிழக்கு மாகாணத்தில் இன்னொருவர் கண்டு அவருக்கு அவருடைய அரசியலும் கூட சுத்துமாத்தினுடைய கையாளாக இருக்கிறது. அந்த சுத்துமாத்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுமோ என்கின்ற பயத்தின் காரணமாக மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுகின்ற வாராருங்கிற நடராயர் சிலை அமைச்சர் சந்திரசேகர் முடிஞ்சா நடராயர் சிலைக்கு ஒரு பயில சொல்லுங்க. ரெண்டாவது கேட்கிறேன், அந்த மயிலட்டியில இருக்கிற அந்த ஆர்மி கேம்ப்ல 230க்கு மேற்பட்ட குடும்பங்களோட ஹானியில ஆர்மி கேம்ப் கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் வலி வடக்கில் அந்த சன மலைக்குள்ள நிக்குது. ගරු රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තිබෙනවා. நன்றி மூலாசரண மந்திரத்துமணி. இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக கதைக்கின்ற மிகவும் ஃபேமஸாக போய்கொண்டிருக்கிற டாபிக் சுரேசாலை என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு சிஐடிக்கு தலைமை ஆங்கிய ஒருவரை கொண்டே வைத்து அவரை நாங்கள் இப்போது அந்த அதாவது கொலை செய்யப்பட்ட 268 கிறிஸ்தவ மக்களுக்காக நியாயத்தை பெற்று தருகின்ற ஒரு அரசாங்கம் உண்டை இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் பார்த்துருக்கிறோம். சந்தோஷம். அதாவது இந்த நாட்டில் தற்சமயம் வந்து பெட்ரோல் 434 ரூபா, அது யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனால் 1 கிலோ அரிசி வேண்டியலாது, அதெல்லாம் 200-300 ரூபாய்க்கு மேலே, அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சுரேசாலையினுடைய இந்த ஒரே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சுரேசாலை மட்டுமல்ல கோத்தபாய ராஜபக்சகள்ல இருந்து அந்த பிரதான சூத்திரதாரியை கொண்டு போய் போடும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நாடகம் என்று தான் எனக்கு சொல்ல வேண்டும். அது கோத்தபாய ராஜபக்சவா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம், அல்லது போனால் பசில் ராஜபக்சவா இருக்கலாம். இன்றைக்கு யாருமே
சூத்திரதாரியை உடனடியாக பேர் சொல்லுவேன் என்று சொன்ன ஜனநாயகவாதி எங்களுடைய அன்ரோமார் சாநாயக் அவர்கள் இன்று வரைக்கும் பேர் சொல்லல. சரி, அதை விடுவோம் நாங்கள். சரி, அது முஸ்லீம் மக்களுக்கு நியாயம் கிடைக்குது என்று வச்சுக்கொள்வோமே, அது முஸ்லீம் மக்களுடைய பேரை காப்பாற்றுகிறீர்கள் என்று வச்சுக்கொள்வோமே, இது கிறிஸ்தவ மக்களுக்கு நியாயம் என்று வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் என்றும் ஒரு இனம் இலங்கையில் இருக்கிறது. இன்றைக்கு செம்மணியில் 310க்கு மேலே ஒவ்வொரு உடல்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு எலும்புக்கூடுகளாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செம்மணியில். ஆனால் அந்த கதை யாருமே கதைக்கிறேன். இந்த மீடியாவிலுமே செம்மணியில் குறுக்கும் நெருக்குமாக போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேலே இருக்கு. ஆனால் அதை யாருமே கதைக்கிறேன். எங்கிட்ட பிடிக்க இருக்கிற தமிழக கட்சி கூட கதைக்க மறந்துருக்குது. ஆனால் நாங்கள் கதைக்கிறது முழுக்க சுரேஷ் ஆலையை பிடிச்சு போட்டோம்ன்ற உடனே மொத்த ஈஸ்டர் குண்டுதாக்கள் சூத்திரதாரிகளையும், அந்த சூத்திரத்தை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, சூத்திரதாரிகளையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரி, பரவாயில்லை. அடுத்த குருந்தூர் மலை ஐயா நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க. முன்னாடி இருக்கிறார் எங்க புத்த சாசன அமைச்சர் ஐயா, உங்கள்ட்ட தான் சொல்றேன். நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க தொல்லியல் திணைக்களம் புத்த சாசன அமைச்சருக்கு. குருந்தூர் மலையில எந்த தமிழ் இந்துக்களுடைய அடையாளமே இருக்கல நேற்றே கடிதம் அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள முன்னுக்கு இருந்து ஒன்றார் அந்த கிளோச்சி நடந்து ஒரு ஆள் காட்சி ஓணிக்குது. வவுனியாவில் இருந்து வவுனியா வெண்ணி உங்களுக்கெல்லாம் கேட்கிறேன் இல்லையா? அந்த குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தா வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது. சரி, பரவாயில்ல. அதை தான் அப்படியே விடுவோம் வச்சு கொள்வோம். இப்போ நீங்கள் எங்களை குருந்தூர் மலையில இருந்து திரத்திரியல், வெடுக்குநாரி மலையிலையும் திரத்திரியல். ஆனால் அதை கதைக்கல. இங்க சுரேஷ் ஆலையை பிடிச்சி போட்டாங்க, அவ்வளவுதான். சுரேஷ் ஆலையை ஒரு 6 மாதத்தில் விட்டுருவாங்கன்றாப்பா. ஆனால் எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு நாளும் அபகரிக்கப்பட்டு கொண்டு போகுது. சரி, பரவாயில்ல. எங்களோட அமைச்சர் சந்திரசேகர், நான் இதில் சொல்ல விரும்பல, முன்னாள் இருக்கிறார். அவர் ஒரு நாளுமே வந்து முன்றோவில் இருந்தே இல்லை. வருவார், இருப்பார், வெளியிட்டு போயிடுவார். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தமிழர் தாய பிரதேசமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு, நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்க, போய் பாருங்கடா, முழுக்க 10 காடுமா கிடக்கு. அதுல ஒரு நடராஜர் சிலையை வைத்தார். நாட்டில் இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஒரு நடராஜர் சிலைக்கு உங்களுக்கு அவ்வளவு பயம். ஒரு பிள்ளையார் சிலை இதில் வச்சா அதில் இன ஒற்றுமை இல்லாமல் போயிடும். ஆனால் குருந்தூர் மலையில் ஐயனார் கோயில் இருக்கல, அங்கே கண்டுபிடிச்ச ஆதிசிவன் கோயில் அடி என்று ஆதிசிவன் அந்த 8 முக எங்களுடைய பஞ்சலிங்கம் கூட உங்களுக்கு தெரியல. என்னட்டு தான் கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்களோ ஆண்டவர் தான் தெரியும். சரி, அது பரவாயில்ல. இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சரால். நல்ல விடயத்தை நல்லதுன்னு சொல்லுவேன், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுவேன். எனக்கு பின்னால் எந்த அரசியல்வாதியும் இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம், அதாவது வந்து தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு வந்து பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபரை இன்றைய தினம் பிடிஏ என்று சொல்லுகின்ற சார்ஜ், அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம் அவருக்கு போடப்பட்டிருந்ததை மாற்றி அமைக்கப்பட்டு சாதாரண சிறு குற்றங்களுக்காக அவருக்கு நான் நினைக்கிறேன் 186 ஏதோ ஒன்று போடுறாங்க. ஆகவே அந்த விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது வரவேல்ல. நான் பார்த்தேன் எங்களுடைய ஐயா மேட்ட கேசவன் சாயந்தன், உங்கள்கிட்ட நாங்களே தான் சொல்கிறேன், கேசவன் சாயந்தன் போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார், தாங்கள் அவரை விடுவிப்பரா. எனக்கு விளங்கையில் மட்டக்களப்பில் போய் லைப்ரரியை துறக்க சுமந்திரனால 7 வேண்டாம் மட்டக்களப்பை ஏன் இவருக்கு போய் ஜனாதிபதியோட காய்ச்சி தம்பி சங்கீதம் எடுக்கல. அடே எல்லாம் நாடகம்டாப்பா, சொன்னா கேட்கிறீர்கள் இல்லை, எல்லாம் நாடகம். சுமந்திரனால அதை செய்யலாதென்றால் அங்க போய் ஏனண்டா அங்க கொஞ்ச நாளைக்கு போய் சங்கீதனை போட்டுட்டு சங்கீதனை வச்சு கொண்டு வழக்கு நடத்தவன். எங்களுக்கெல்லாம் அந்த தேவை இல்லை. பிழையானவர்கள் என்றால் பிழையானவர்கள் என்று கை நீட்டவும் தெரியும், சரியானவர்கள் என்றால் சரியானவர்கள் எங்களை சொல்லுவோம், பரவாயில்ல. நேற்று முன்தினம் பார்த்தேன், நான் நிக்கல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கயந்திரமேன் சொல்றார், தமிழீழம் வேணும் எங்களுக்கு, தமிழீழம் இல்லாமல் நாங்கள் வாழ மாட்டோம், வாங்கோ தமிழீழத்தில் வாழுவோம். இங்கே எல்ஓசியில் இருக்கிற உங்களோட பங்குகள் எல்லாத்தையும் வித்து போட்டு யாழ்ப்பாணம் போவோம். உங்களோட 3 ஏதோ ஒரு நாடுகளில் 3 வச்சிருக்கிறீர்கள் தானே, எல்லா பிள்ளை ஊட்டியலையும் முடிந்து யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்போம். உங்களோட அடே நீங்கள்லாம் ஒரு காலத்தில் கடைசியாக தமிழில் விடுதலை புலிகள் சாயக்கல்ல கடைசி கோளையும் போன் ஆஃப் பண்ணி போட்டிருந்தார்கள். வெள்ளக்கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார் கடைசியாக சரணடைகிற நேரத்தில் நீங்கள் இராணுவ அதிகாரிகிட்ட சொல்லுங்க, நாங்கள் சரணடையும் என்று சொல்கின்ற போது ஃபோனை ஓப் பண்ணிட்டு இருந்தவனுக்கெல்லாம் இன்றைக்கு தமிழெல்லாம் கேட்குது. ஆனால் இல்லை இவங்க உங்களுக்கு தமிழ் இல்லம் இல்லடா, தையிட்டு வியாரே கூட பிடிச்சி தர மாட்டாங்கன்னு சொன்னா எங்களை சொல்றீங்க கெட்டவங்களண்டு. இதுதான் யதார்த்தம். இங்கே கொழும்புல மக்களோட வாழலாம். இந்த 27 ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த 15 வருஷம் ஒரு நாளுமே வாய்ச்சதில்லை. இன்றைய தினம் எங்களுடைய நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு எதிராக அலெக்ஸ் ராஜா அவர்களை இந்த வாரங்கிற நர்ராயரசில் அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் இந்த இவர் அலெக்ஸ் ராஜா அவர்களை இடமாற்றம் தொடர்பாக முதலாக குரல் கொடுத்ததுனா இன்றைக்கு எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து காய்ச்சிருக்காரு. எனக்கு அது விளங்கல. என்னண்டா
உங்களுடைய கட்சி பாதிக்கப்படுது என்றால் நீதிபதியை மாற்றக்கூடாது. ஆனால் அலெக்ஸ் ராஜாவை மாற்றி போட்டு இப்போ கொண்டு போட்டுக்கின்றது நீதிபதி சதீசன், ஒரு மிகவுமே மதிக்கத்தக்க ஒரு மனிதன். இப்போ அந்த மனிதனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அலெக்ஸ் ராஜா ஐயா போய் இப்போ நீதிபதி சதீசன் வந்துச்சார், சதீசன் எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நிலைமையில தான் எங்களுடைய இந்த தமிழருடைய அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அண்ணே, உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாரம் பேரை சொல்கிறேன், எழுப்பி பயில சொல்லுங்க. முடிஞ்சா நடராஜர் சிலைக்கு ஒரு பயில சொல்லுங்க. ரெண்டாவது கேட்குறேன், இந்த மயிலட்டியில் இருக்கிற அந்த ஆர்மி கேம்பில் 230க்கும் மேற்பட்ட குடும்பங்களோட ஹானியில் ஆர்மி கேம்பை கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் வழி வடக்கில் அந்த சன மலைக்குள்ள நிற்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்து கொண்டு ஸ்ரீதரனோட கண்டியில் ஒரு கதை, அதுக்கப்புறம் இளங்குமரனோட கண்டியில் ஒரு கதை, அதையும் வீடியோ எடுத்து போட்டுறேன் ஐயா. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் வடக்கில் கதைக்கிற என்ன அரசாங்கத்தை திரத்துவோம், கொஞ்சம் இருக்கண்ணே, அரசாங்கத்தை திரத்துவோம் போட்டு கண்டியில் வந்து உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க, என்ன பிச்சை எடுக்கிறான்னு வெளியே சொல்லுங்க. நீங்கள் நாங்கள் இந்த வரைக்கும் அப்படி அரசியல் செய்தது இல்லாத உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இடுப்புலகளில் கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் டீலண்டாங்க. சரி பரவாயில்ல என்ன உங்களோட பரவாயில்ல, பொம்பளையோட சேர்த்து சொல்லல. அதை விட முக்கியமான ஒரு கதை என்னென்றால் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக எங்களுடைய ரவுக் கபீம் சொல்லியிருக்கிறார், அவரை கொலை செய்த அந்த இதை வந்து சேனல் 4 போட போகுது. எனக்கு என்ன கவலை என்றால் இந்த 2009 2026 வரைக்கும் ரவுக் கபீமுக்கு அவர்கிட்ட பிள்ளை வந்து அந்த தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட தெரியாது. இப்போ அவருக்கு அரசியலில் பாலச்சந்திரன் பேர் கேட்குது. இப்படி சில்லறத்தனமான அரசியலை செய்கிறதை விட்டு போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் முன்னால் இருக்கிறார், தயவு செய்து நடராஜர் சிலையை மறுபடியும் பலாலியில் வைக்க முடியுமென்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன். தயவு செய்து இந்த குருந்தூர் மலைக்கு இவர் அடிச்சிருக்கிற கடிதத்தை, அங்கே எங்களுடைய வரலாறுகள் இருக்கையில், அங்கே எங்களுடைய தமிழ் மக்கள் வாழையில, அங்கே சைவர்கள் வாழையில என்று சொல்கிற தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி அங்கே மறுபடியும் முடிக்கிறேன், அங்கே மறுபடியும் எங்களுடைய ஐயனார் கோயிலை கட்ட விடுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி உறுப்பினர் அவர்களே. விசேடமாக இன்றைக்கு இந்த விவாதிக்கப்படுகின்ற மத்திய வங்கி அறிக்கை சம்பந்தமான, அதே போன்று நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக விவாதிக்கப்படுகின்ற கருத்தில் எனக்கும் கருத்து தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக ஒன்றை சொல்ல வேண்டும். இன்று கடந்த ஒரு வாரமாக இந்த நாட்டில் விசேடமாக பேசுபடு பொருளாக இருந்த, அல்லது அவரை வைத்து அரசியல் ரீதியான காய்களை நகர்த்தி கொண்டிருந்தவர்களுக்கு, விசேடமாக எங்களுடைய கிளிநொச்சியை சார்ந்த சொல்லிசை பாடகர், ரப் பாடகர் சங்கீசனன் இன்று விடுதலை செய்யப்பட்டார். இன்று அவருக்கான விடுதலை கிடைத்திருக்கின்றது. அப்போ அந்த விடுதலைக்காக விசேடமாக சட்டமா அதிபர் திணைக்களம் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. அப்போ இந்த நடவடிக்கைகளை எடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவருடைய கைதின் பிறகு அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட தெரியும், அவருடைய தந்தையார், இவர் நான் நினைக்கின்ற 3 அல்லது 4 வயதாக இருக்கின்ற பொழுதே அவர் இறந்து விட்டார் அல்லது காணாமல் போய்விட்டார். அவருடைய தாயார் எனக்கு கூட நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. கிளிநொச்சி மார்க்கெட்டில், கிளிநொச்சி சந்தையில் தான் அவருடைய வியாபாரம் செய்கின்றார். அப்போ அந்த வியாபாரத்தை செய்த 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அவர்களை பராமரித்து இன்றைக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். அதனால் அந்த தாய்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முதலில். அதே போன்று இவர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த தாய் பட்ட வேதனையை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே ஒரு தாய் தன்னுடைய மகன், அன்பாக வளர்க்கப்பட்ட மகன் கைது செய்யப்பட்ட பிறகு இவ்வாறான காலங்களில் அவர் என்ன செய்வதென்று அறியாது போகும் இடமெல்லாம் போய் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு வக்கீலை சந்தித்து அவர் அந்த சட்டத்தரணி ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டார். அவர்கள் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் இருப்பை, அரசியல் வளர்ச்சியை, இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் செய்கின்ற ஒரு கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்கின்ற, ஒரு சுத்துமாத்த அரசியலையே எடுத்து பழக்கப்பட்டு இருக்கின்ற நபராக அந்த சுத்துமாத்த அரசியல் ஊடாக
தாங்களுடைய இருப்பை அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு மோசமான செயல்பாடுகளை முன்னெடுத்து இருக்கின்றார். எதேவாறான போதிலும் கூட இந்த சங்கீத் சரண் எடுத்துக்கொண்டால் அவர் ரப் பாடகர், நல்ல திறமையான பாடகர். அதே போன்று தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய எழுச்சி பாடல்களை பாடியிருக்கின்றார். உண்மை, அதை அவரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் கூட எப்பொழுதும் கூட சொல்லுகின்றேன், நீங்கள் எழுச்சி பாடல்களை பாடுவதை நிறுத்த வேண்டாம். இந்த நாட்டில் எங்களுடைய பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டம் என்பது எங்களுடைய வறுமை கூடிய மாவட்டங்களில் ஒன்று. கூடுதலாக காணாமல் போனவர்கள் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக இன்றைக்கு தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகள் இருக்கின்ற மாவட்டம். அதனால் அவர்களுக்காக பாடுங்கள், அவர்களுடைய குரலாக பாடுங்கள். அங்கு இருக்கின்ற விஷயமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கூடுதலாக பார் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக பார் வியாபாரிகள் இருக்கின்ற மாவட்டம். நாங்கள் கடந்த காலங்களில் அந்த தேர்தலுக்காக அந்த பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே, அங்க இருக்கின்ற மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த கசிப்புக்காரன் கஞ்சாக்காரன் இந்த பார்களையாவது குறைத்து தாருங்கள் என்று கேட்டார். கூடுதலாக பாதிக்கப்படுகின்றார். அதனால் அந்த சங்கீசனிடம் நான் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, அன்று இந்த போதை பிடியில் மதுபானத்தின் பிடியில் சிக்கி இருக்கின்ற எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை மீட்பதற்காக பாடுங்கள். அதே போன்று அங்கு இருக்கின்ற காணாமல் போனவர்கள் பரிதவிக்கின்றார்கள், அவர்களுக்காக குரல் கொடுங்கள், பாடுங்கள், பரவாயில்லை. அதே நேரத்தில் அவ்வாறான ஆரோக்கியமான பாடல்களை நோக்கி உங்களுடைய பயணம் தொடர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இவ்வாறான கைதிகளின் பிறகு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு உலகமே தெரியும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளில் இருக்கின்ற மக்களும் கூட என்னோடு கூட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள், அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று. அதனால் நான் சொல்லுகின்றேன், வேறு எதுவுமல்ல, அபகரான நபர்கள் இன்றைக்கு உங்களை வேறு வழியில் தவறான வழியில் பயன்படுத்தலாம். அந்த தவறான வழிக்கு செல்லாது நல் வழியில் செல்கின்ற நல்ல பிள்ளையாக நாட்டினுடைய நலனை கருதி, எங்களுடைய மக்களுடைய நலனை கருதி உங்களுடைய குரலை ஒலிக்க செய்யுங்கள் என்று மிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று கௌரவ உறுப்பினர் அவர்களே, கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு நபர், நான் என்னமோ இந்த நடராஜ சிலை வைப்பதற்கு எதிரானவன் என்கின்ற ஒரு கருத்தினை விதைத்திருக்கின்றார். உண்மையிலே இந்த நடராஜன் உண்மையிலே எனக்கு தெரியாது. நடராஜ சிலை வைப்பது சம்பந்தமாக இவர் அல்ல, அந்த பேசுகின்ற நபர் அல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கின்ற கனடாவில் இருக்கின்ற ஒரு பெண்மணி வந்து கேட்டுக்கொண்டார்கள், ஐயா எங்களுக்கு ஒரு நடராஜ சிலை ஒன்று வைக்க வேண்டும், அது பலாலி விமான நிலையத்தில், அதற்கான அனுமதியை வாங்கி தாருங்கள், நாங்கள் நடராஜ சிலை கொண்டு வந்ததன் பிறகு உங்களோடு பேசுகின்றோம் என்று. அதன் பிறகு எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. இருந்த போதிலும் கூட அபகாரான ஒன்று நடைபெறுமாக இருந்தால், நடராஜ சிலை வைப்போமாக இருந்தால், அது பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அபகாரான ஒரு அனுமதி கேட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் பெற்றும் கொடுத்திருப்போம். அபகாரான நேரத்தில் அபாரான நடவடிக்கையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த நடராஜ சிலை வைப்பதற்கு சந்திரசேகரன் தடையாக இருக்கின்றார் என்று அங்கு இருக்கின்ற ஒரு நபர், அவர் முன்னர் பல கட்சிகளிலும் இருந்த நபர், அவருடைய பேர் எனக்கு சுப்பிரமணியம் என்னும் என்று ஞாபகம் இல்லை, அந்த நபர் கூறுகின்றதை நான் காணக்கூடியதாக. நான் சொல்லுகின்றேன், இந்த நடராஜ சிலை வருவதற்கும் செல்வதற்கும் வைப்பதற்கும் விசேடமாக அது பலாலி துறை விமான நிலையத்தில் வைப்பதற்கு எனது உடன்பாடு இருக்கின்றது, எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகின்றது பொழுது இதை தடுப்பதற்கான நடவடிக்கை நான் கடுகளவும் ஈடுபடவில்லை என்பது இந்த சபையில் விசேடமாக தமிழ் மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை. அப்போ அந்த பிரச்சனை இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையாக பேசப்படுகின்றது. இன்றைய காலங்களில் இந்த செம்மணி புதைக்குழிகள் எடுத்துக்கொண்டால், அந்த செம்மணி சம்பந்தமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அது தொடர்பாக இன்று நேற்றல்ல, இது ஆரம்ப காலத்திலிருந்தே கூட நாங்கள் இது தொடர்பாக ஆழமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றோம். கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், இவ்வாறான புதைக்குழிகள்
அல்லது மனித எச்சங்கள் தோண்டப்படுகின்ற பொழுது அவைகள் கண் தெரியாத அளவுக்கு இழுத்து மூடப்படுகின்ற சம்பவங்களே இருந்தது உறுப்பினர் அவர்களே. ஆனால் இப்போது அப்படி அல்ல. எங்களுடைய அரசாங்கம் இதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகளை செய்து போதுமான பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கி அந்த செம்மணியில் இருக்கின்ற எங்களுடைய மனித எச்சங்களை எங்களுடைய இவைகளை மீள அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும். அப்ப இதற்கான காரணம் தான் வேறு எதுவுமல்ல. உண்மையாக நாங்கள் சொல்லுகின்றோம் நாட்டின் ஒரு தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் வேறு இவ்வாறான நல்ல நிகழ்வுகள் நல்லிணக்கத்துக்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த விசேடமாக இந்த செம்மணி சம்பந்தமான பிரச்சனையில் எங்களுடைய அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது. அதற்கு நீதி வழங்குவதற்கு எதிர்வரும் 17ஆம் திகதி எங்களுடைய நீதி அமைச்சரும் கூட அந்த இடங்களுக்கு செல்லுகின்றார். அந்த வேளையில் இந்த செம்மணி புதைகுழிகள் சம்பந்தமாக ஒரு ஆழமான கருத்தாடல் செய்வதற்கும் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆனந்த விஜயபால் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு செல்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விட்டிருக்கின்றார்கள். சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விட்டிருக்கின்றார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் அதே நேரத்தில் பிரதேச சபை தலைவர்களோடும் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு சம்பந்தமான உரையாடலை மேற்கொள்வதற்கு அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது அதே போன்று இன்றைக்கு வடக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பான பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது அந்த அபிவிருத்தி நடவடிக்கையில் மேலோங்கி வருகின்ற பொழுது நிச்சயமாக தெரியும், இதுநாள் வரைக்கும் அந்த பிரதேசத்தில் இந்த சுத்துமாத்த அரசியலை செய்தவர்களுக்கு தாங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லாது போய்விடும் என்கின்ற அச்சம் இருக்கின்றது. அந்த அச்சத்தின் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் இல்லை, உங்களுக்கு அல்ல, கிழக்கு மாகாணத்தில் இன்னொருவர் இருக்கின்ற அவருக்கு அவருடைய அரசியலும் கூட சுத்துமாத்தினுடைய கையாளாக இருக்கின்றனர். அந்த சுத்துமாத்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுமோ என்கின்ற பயத்தின் காரணமாக மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுகின்ற இன்று தெற்கில் இருக்கின்ற காலாவதியான அரசியல் கட்சியாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சாக்கள் போன்ற ராஜபக்சாக்களுடைய அரசியலை இங்கிருந்து இனவாத ரீதியாக முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற வடக்கில் இருந்து செயல்படுகின்ற இந்த சுத்துமாத்த அரசியலுக்கு மக்கள் இனிமேலும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு எனது உரை